சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 53வது ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் அதிபர் அருளப்பா ஆலய வளாகத்தில் உள்ள தோமையார் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் அதிபர் அருளப்பா, சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாளோடு முடிவடைகிறது. 1972ஆம் ஆண்டு மிகச்சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இந்த திருத்தலம் இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற திருத்தலமாக வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய 12 அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக கொண்டுவரப்பட்டு புனிதம் செய்யப்பட்ட பின் திருத்தலத்தில் அமைந்துள்ள 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும். செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களின் தலைமையில் உயர் மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர் பவனியும் நடைபெறும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையின் பிறந்த நாள் கொண்டாடப்படும். அன்று விடியற்காலை 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும். காலை 7:45 மணி ஆங்கில திருப்பலி முடிவிலும் காலை 9:30 மணி தமிழ் திருப்பலிக்கு முன்பும் அன்னைக்கு முடிசூட்டு விழா நடைபெறும். அன்று மாலை 5:30 மணி திருப்பலியை தொடர்ந்து கொடி இறக்கம் நடைபெறும். ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி நிறைவடைகிறது. சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து சார்ந்த காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பகுதி நிர்வாகிகளும் பார்வையிட்டு கலந்து ஆலோசித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்றார். திருத்தல அதிபர் அருளப்பா தலைமையில் 400க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள், பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து பணியாற்ற உள்ளனர். இங்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.